ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே 2026 வருடத்தின் தவக்காலத்துக்குள்ளே அன்போடு வரவேற்கிறேன். இந்த வருடத்திலே நிலை வாழ்வை நோக்கி என்கின்ற ஒரு கருப்பொருளோடு எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய நாளின் சிந்தனைக்கான திருமுறை பகுதிகளாக ஏசாயா 58வது அதிகாரம் 1 2 வசனமும், மத்தேயு 6வது அதிகாரம் 1 6 வரையான வசனங்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. லெந்து காலம் நம்மை புதுப்பிக்கும் காலம். புதுப்பித்தல் நிலை வாழ்வை நோக்கியதாக இருக்க வேண்டும். இயேசுவின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளும் காலம். இந்த தபசு காலங்களில் இயேசுவையும் அவரின் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம் வாழ்வையும் சிந்தனைகளையும் மாற்றுகின்ற காலமாக இது அமைந்திருக்கிறது. இயேசு இறையரசை உருவாக்க வந்தார். அதற்கான ஒரு சமூகத்தை அவர் அழைத்தார். அந்த அழைப்பிற்கு கீழ்ப்படிவுடன் இசைந்திருக்கிற நாம் அவர் விரும்புகிற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்திக்க இக்காலம் எம்மை அழைக்கிறது. இன்றைய சிந்தனை பகுதி ஏசாயா 58வது அதிகாரத்திலே, சத்தம் எழுப்பி கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே அல்லது நிறுத்தி விடாதே. அவர்களின் வன் செயல்களையும் அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. ஏனெனில் அவர்கள் நேர்மையானதையே செய்யும் மக்கள் போலும், கடவுளின் கட்டளைகளை கடைப்பிடிப்போர் போலும் நாளாந்தம் என்னை கூப்பிடுகிறார்கள். என் நெறிமுறைகளின் அறிவை நாடுகிறார்கள். நான் நீதி செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். என்னை நெருங்கி வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களின் வாழ்வு முறை செயற்பாடுகள் அனைத்தும் எனக்கு தூரமானவை என்கிறார். உலக போக்கின்படியான அனைத்து செயல்பாடுகளும் நம்மிடம் இருக்க, தீமை நிறைந்த உலகில் உலக விழுமியங்களை தாண்டி இறை விழுமியங்களை நாம் தரித்து கொள்ள இயேசு எம்மை அழைக்கிறார். இந்த தவக்காலத்தில் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலத்தில் இயேசுவையும் அவர் விழுமியங்களையும் அவர் விருப்பத்தையும் நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவோம். மத்தேயு 5வது அதிகாரம் 21 22வது வசனங்களிலே, கொலை செய்யாதே, கொலை செய்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். இயேசுவின் எதிர்பார்ப்பு, விருப்பம் எம் சிந்தனை செயற்பாட்டுக்கு அப்பால் இருக்கிறது. உலக நியதிகளையும் உலக சிந்தனைகளையும் தாண்டி இறை விழுமியங்களையும் அளவீடுகளையும் புரிந்து கொள்ள நாம் ஆழமான மாற்றம் அடைய வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. அவ்வாறான மாற்றத்திற்கு இக்காலத்தை பயன்படுத்துவோம். நிலைவாழ்வை நோக்கி பயணிப்போம். இறையாட்சி அருகில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் எம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.